நான் உங்கள் வழக்கறிஞர் முத்துக்குமார். பொதுவாக ஒரு அரசாங்க நிலத்தை வந்து நம்ம ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? மனு ஃபஸ்ட்டு ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி மனு செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை எண் 545 கீழே வந்து ஃபஸ்ட்டு மனு செய்வாங்க. அந்த மனுவை வந்து தாசில்தாரோ பிடிஓவோ கலெக்டர்கிட்ட மனு செய்யலாம். மனு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரெக்டாக யாரோ அந்த அத்தாரிட்டியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த 540 மனுவை பெற்றுக்கொண்டு 1905 நில ஆக்கிரமிப்பு சட்டம் இந்த பிரிவு 6 கீழே வந்து எந்தெந்த கடைக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா அப்படின்றது அவங்க பேரை போட்டு, அவங்க கடை பேரை போட்டு, இந்த மாதிரி நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, சாலை ஓரத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க, அதனால நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு ஒரு மாதமா 15 நாள் டேட்டு கொடுப்பாங்க. இதை வந்து நோட்டீஸ் உங்களுக்கான, அதாவது நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். இதுதான் ஆக்கிரமிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே சடனாக அவங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அரசாங்கம் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துகிற ஒரு அறிவுரை தான் இந்த நோட்டீஸ் பிரிவு 6. சப்போஸ் இந்த நோட்டீஸை வாங்கிட்டு சப்போஸ் இது நாலேஜ் இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட ஃபர்தராக இன்னொரு நோட்டீஸ் வந்து பிரிவு 7 கீழ் வந்து விடுவாங்க. 1905 நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 7 கீழ் வந்து நோட்டீஸ் விடுவாங்க. நாங்கள் ஏற்கனவே பிரிவு 6 கீழ் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம், நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமிப்பு அகற்றவே இல்லை, அதனால நீங்கள் பிரிவு 7 இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடலாம், அந்த தேதியில் வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றோம்னு சொல்லி அரசாங்க அதிகாரி வந்து உங்களுக்கு வந்து திருப்பி நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். யாருமே வாய்வழி மூலயமா இன்னைக்கு நீங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி வேணால் பண்ணலாம். இதுதான் ரூல்ஸ் ப்ரொசீஜர். அரசாங்க நடைமுறை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு கொடுத்து தான் எதையுமே பண்ணுவாங்க. ஆக்கிரமிப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பான முறையில் அகற்றாலும் பொதுமக்கள் இடையூறு ஏற்கக்கூடாது. இல்லை உங்களுக்கு வந்து நான் இந்த ஆக்கிரமிப்பு இல்லை, பொதுமக்கள் இடையூறு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அணுகி பிரிவு 10 கீழ் 1905 நில ஆக்கிரமிப்பு சட்டம் பிரிவு 10 கீழ் நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு அவங்கள்ட்ட இந்த மாதிரி எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் வந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, எங்கள் நிலத்துக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, நாங்கள் எந்த ஆக்கிரமிப்பும் பண்ணலை, அரசாங்கத்துக்கு உட்பட்டு தான் வச்சுருக்கோம், பொதுமக்களுக்கு எந்த விவரம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து விளக்கம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து இந்த ஆக்கிரமிப்பு ஆர்டர் போட்டிருக்கீங்களா அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனுவை கூட நீங்கள் கொடுக்கலாம். மேல்முறையீடு பிரிவு 10 சட்டத்தை தெரிஞ்சுருங்க. நல்லாயிருக்கும்.